லைகா புரொடக்ஷன்ஸ் பசங்க புரொடக்ஷன்ஸ் இணைந்து தயாரித்து ஜெயராம் ஊர்வசி நடிக்கும் பரிமளா அண்ட் கோ ஜூன் 5 முதல் திரையரங்குகளில். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. உங்கள் லலிதா ஜுவல்லரி நம்ம போரூருக்கு வந்தாச்சு. பிரம்மாண்ட திறப்பு விழா சென்னை போரூர் மெட்ரோ அருகில் ஆர்காட் ரோடு. திறப்பு விழா சந்தை மார்க்கெட்டிலேயே குறைந்த சேதாரத்தில் மேலும் 1% குறைவு. தமிழகத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழக தலைவரும் முதலமைச்சருமான ச. ஜோசப் விஜய் சென்னையில் உள்ள பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளிலும் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இருப்பினும் ஒருவர் 2 தொகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினராக நீடிக்க முடியாது என்பதால் அவர் தனது திருச்சி கிழக்கு தொகுதி MLA பதவியை ராஜினாமா செய்தார். இதையடுத்து தனக்கு வாக்குகள் அளித்து வெற்றி பெற செய்த திருச்சி கிழக்கு தொகுதி மக்களுக்கு நேரில் நன்றி தெரிவிப்பதற்கான கூட்டம் ஜூன் 1ஆம் தேதி மாலை திருச்சி சென்ட் ஜோசப் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. முதல்வர் விஜய் கடந்த மாதம் 10ஆம் தேதி மாநிலத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார். அன்றைய தினம் முதல் தற்போது வரை அவரது ஆட்சியின் மீது சர்ச்சைகளும் விமர்சனங்களும் சுற்றி கொண்டே இருக்கின்றன. பதவியேற்பின் போது தாய்மொழியான தமிழ்தாய் வாழ்த்து 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டு வந்தே மாதத்திற்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டது. இது மாநிலம் முழுவதும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. அன்றைய தினமே அமைச்சர் ஆதவ் தமிழ் மொழிக்குத்தான் முன்னுரிமை அளிக்கப்படும் என்று விளக்கம் அளித்தார். ஆனால் அமைச்சர்களின் பதவியேற்பு விழாவிலும் வந்தே மாதரம் தான் முதலில் பாடப்பட்டது. ஒருபுறம் இப்படி இருக்க தனது ஜோதிட ஆலோசகரை அரசு பதவியில் நியமித்து பலருக்கு அதிர்ச்சி கொடுத்தார் முதல்வர் விஜய். பகுத்தறிவு தந்தை பெரியாரை கொள்கை தலைவராக வைத்துக்கொண்டு மூட நம்பிக்கைக்கு முன்னுதாரணமாக இருக்கலாமா என்று சட்டசபையிலேயே தாவேகா மீது சரமாரியாக கேள்விகள் எழுப்பப்பட்டன. பின்னர் அந்த உத்தரவு திரும்ப பெறப்பட்டது. அதற்கு அடுத்து மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கோடை காலத்தில் முன்னறிவிப்பின்றி மின்வெட்டு ஏற்பட்டது. தொடர்ந்து மாநிலத்தின் சட்ட ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது. முந்தைய ஆட்சியில் சட்ட ஒழுங்கு சரியில்லை என்று பிரச்சாரம் செய்த விஜய், நான் ஆட்சிக்கு வந்தால் சட்ட ஒழுங்கை சரி செய்வேன் என்று வீரவசனம் பேசியிருந்தார். ஆனால் அவர் பதவியேற்ற நாள் முதல் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், சமூக சீர்கேடு உள்ளிட்ட பல்வேறு சட்ட ஒழுங்கு மீறல்கள் ஏற்பட்டுள்ளன. மக்களே போராட்டம் செய்யும் அளவுக்கு சட்ட ஒழுங்கு கேள்விக்குறியாகியுள்ளது. அமைச்சர்களிடம் இது குறித்து கேள்வி கேட்டால் துண்ட காணாம் துணிய காணாம் என்று ஓட்டம் பிடிக்கின்றனர். யார்தான் நடப்பவைக்கெல்லாம் பொறுப்பேற்பார்கள் என்று மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். முதல்வர் விஜயோ செய்தியாளர்களை அருகில் சேர்ப்பதே இல்லை. அனைத்திற்கும் அமைதியாக இருக்கும் விஜய் அவ்வப்போது எக்ஸ் பக்கத்தில் மட்டும் பதிவுகளை போட்டு வருகிறார். இதனிடையே விஜயின் தாவேகா அதிமுக MLAக்களை குதிரை பேரத்தில் தன் பக்கம் கொண்டு வந்ததாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. இந்த சூழலில்தான் திருச்சி கிழக்கில் மக்கள் முன்பு பேச வரும் விஜய் சர்ச்சைகள் குறித்து எல்லாம் பதிலளிப்பார் என்று பலரும் எதிர்பார்த்தனர். ஆனால் அவர் எந்த குற்றச்சாட்டுக்கும் பதிலளிக்காமல் சட்டென கடந்து சென்று விட்டார். முன்பை போலவே இந்த முறையும் சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கு திமுகவே காரணம் என்கிறார். குதிரை பேர குற்றச்சாட்டை கட்டுக்கதை என்கிறார். மாநிலத்திற்கு தர வேண்டிய நிதியை தற்போது வரை நிறுத்தி வைத்திருக்கும் மத்திய பாஜக அரசை கண்டிக்க ஒரு வார்த்தை கூட பேசவில்லை என்று மக்களும் சமூக ஆர்வலர்களும் கேள்வி எழுப்புகின்றனர். மக்கள் நிம்மதியா வாழக்கூடிய அந்த செயலை கண்டிப்பா இந்த விஜய் செஞ்சு தான் காட்டுவான். அதுக்காக தான் எஃபிஷியன்டான போலீஸ் ஆஃபீஸர்ஸ் நான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறேன். எஃபிஷியன்டான அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் டீம் நான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறேன். பெண்கள் பாதுகாப்பான அந்த சிங்கப்பெண் காவல் படை நெக்ஸ்ட் வீக் அதை இனாகரேட் பண்ண போறோம். தப்பு செஞ்சவங்களுக்கான தண்டனை, அதுக்கான சார்ஜ் ஷீட் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்டா ரொம்ப ஸ்பீடா செய்யறதுக்கான அந்த வேலையை செய்ய சொல்லியிருக்கிறோம். கோர்ட்ல கூட தப்பு செஞ்சவங்களுக்கான அந்த கடுமையான தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கான அந்த வேலையையும் ரொம்ப சீக்கிரமா செய்ய சொல்லியிருக்கிறோம். அதனால நீங்க என்ன பழி நம்ம மேல போட்டாலும் உண்மையா உறுதியா மக்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் இந்த விஜய் செஞ்சு தான் காட்டுவான். இப்படியெல்லாம் நம்ம சொல்றதுனால இவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அவங்க தான் ஆட்சியிலே இல்லையே, அப்புறம் ஏங்க அவங்கள குறை சொல்றீங்க அப்படின்னு கேட்பாங்க. வேர்ல வெந்நியை ஊத்திட்டு போனவங்கள வெளிச்சம் போட்டு காட்டாம பின்ன வேற என்ன சொல்லுவாங்க? இதெல்லாம் மக்கள்கிட்ட நம்ம தெளிவாக எடுத்து சொல்லணும் இல்லையா? அதுக்காக தான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன். நம்ம மக்களுக்காக இவ்வளோ வேலை பார்க்குறோம். ஆனால் இவங்க அதையெல்லாம் விட்டுட்டு குதிரை பேரம் பண்ணுறாரு, அது பண்ணுறாரு, இது பண்ணுறாருன்னு சொல்லிட்டு தப்பாக கதையெல்லாம் அடித்து விட்டுக்கிட்டு இந்த தீய சக்தியும் தீந்து போன சக்தியும் அதாங்க திமுகவும் மற்றும் பலரும்
ஒன்னா சேர்ந்துக்கிட்டு திருட்டுத்தனமா யாருக்கும் தெரியாம ஒரு ஓரமா மூலையில உட்கார்ந்துட்டு பேரம் பேசி கூட்டு சேர்ந்து ஆட்சி அமைச்சு கொள்ளையடிக்க திட்டம் போட்டாங்க. அது ஏன் தெரியுமா? உங்களோட இந்த டிவிக்கு ஆட்சி அமைஞ்சா அவங்க பொழப்பே போயிடும். அந்த கொள்ளையடிக்கிறது, லஞ்சம், ஊழல் எல்லாமே கத்தம் கத்தம். அதான் இந்த காரணம். அடுத்து ஸ்டாலின் சார், திமுக இப்போ தீய சக்தி மட்டும் இல்ல, மக்களை விட்டு ரொம்ப தூரமா போன தூர சக்தி, ஓர சக்தி, கோர சக்தி, பார சக்தி. நீங்க எப்போ இந்த தீந்து போன சக்தியோட நீங்க கூட்டு சேர்ந்துக்கிட்டு ஆட்சி அமைக்கணும்னு நினைச்சீங்களோ அப்பவே இந்த திமுக தூர்ந்து போன சக்தியாகவும் ஆயிடுச்சு. நீங்களாம் நம்மளை பத்தி அவதூறு பேசலாமா சார்? இது நியாயமா? மக்களை இவ்வளவு பெரிய மக்கள் சக்தி நம்மளோடு இருக்கும் போது நமக்கு எதுக்கு வேற அரசியல்? எலெக்ஷன்ல 50-60 வருஷமா இருந்த சாதிய உடைச்சிருக்கிறோம், மதத்தை உடைச்சிருக்கிறோம், காசு கொடுத்து ஓட்டு வாங்கறத உடைச்சிருக்கிறோம். நாம எது செஞ்சாலும் கான்ஸ்டிடியூஷன்ல தான் செய்வோம். நாம சிங்கிள் மெஜாரிட்டி வாங்கி இருந்தாலும் நம்மளை நம்பி முறையா கூட்டணியில கட்சியில ஆதரிக்க வர்றவங்களை அரவணைச்சு தான் இருப்போம். நான் இப்பவும் மீண்டும் டிக்ளேர் பண்றேன், டிவிகே ஆட்சி எந்த பாகுபாடும் இல்லாம எல்லாருக்குமான ஒரு ஆட்சியா தான் இருக்கும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஸ்டாலின் சார் மாதிரி ஊசலாட்டம் இருக்கவே இருக்காது. மதச்சார்பற்ற கொள்கையில சமரசமே இல்லை. மாநில உரிமைகளை விட்டு கொடுக்கவே மாட்டோம். நதி நீர் உரிமைகளை விட்டு கொடுக்கவே மாட்டோம். சமூக நீதி, சம நீதிய, சமத்துவ நீதிய ஒரு நாளும் விட்டு கொடுக்கவே மாட்டோம். அதனால திருச்சி கிழக்கு தொகுதி மக்களே, தமிழ்நாட்டில் இருக்கிற 234 தொகுதியும் நம்ம தொகுதி தான். அதுல எந்த கட்சி ஜெயிச்சிருந்தாலும் அது நம்ம தொகுதி தான். பெரம்பூரா இருக்கட்டும், திருச்சி கிழக்கா இருக்கட்டும், எனக்கு 2 கண்கள் மாதிரி. அதுலயும் திருச்சி கிழக்கு என் செல்லப்புள்ள மாதிரி. அதனால வரப்போற இடைத்தேர்தல்ல உங்க வீட்டில் இருக்கிற ஒருத்தரை, உங்கள ஒருத்தரை தான் வேட்பாளரா நிக்க வைக்க போறோம். நீங்க எப்படி இந்த விஜய்க்கு ஆதரவு கொடுத்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சீங்களோ அதே மாதிரி வரப்போற இடைத்தேர்தல்ல உங்களுடைய அந்த வேட்பாளரையும் ஜெயிக்க வைப்பீங்கன்ற அந்த ஒரு நம்பிக்கை நான் முழுமையாக தான் நம்புறேன். உங்களுக்காக உழைக்க வந்திருக்கிறேன். உங்களுக்காக எல்லா விஷயத்தையும் நான் பார்த்து பார்த்து செய்வேன். ஊழல் இல்லாத, லஞ்சம் இல்லாத ஒரு ஆட்சியை நான் கொடுப்பேன். ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஒரே நாள் அது நடக்காததான், ஒரு மேஜிக் இல்லை. பட் ஒரு நாள் அதை நான் நடக்க வைப்பேன். எனக்கு இப்ப வேற எந்த வேலையும் இல்லை உங்களுக்காக உழைக்கிறத தவிர. என் கடன் இனி என் மக்களுக்கு பணி செய்து கிடைப்பதே. மீண்டும் என்னை ஜெயிக்க வச்ச தமிழக மக்களுக்கும் திருச்சி கிழக்கு தொகுதி மக்களுக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.